ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நவோதயா பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1353 காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். நவோதயா பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1353 ஆசிரியர்கள் அல்லாத காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படும் முறை அப்படின்னும் போது பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் வழி எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வுகள் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் வந்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா www.navodaya.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் ஆன்லைன் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/4/2024 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் எத்தனை இருக்குது, அதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் பியில் வந்து சொல்லியிருக்காங்க. காலி பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்டாஃப் நர்ஸில் 121 இருக்குது. சம்பளம் வந்து பார்த்திங்கனாக்கா மாதம் 44,900 1,42,400 வரலும் சொல்லியிருக்காங்க. வயது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி நர்சிங் வந்து முடித்து 2.5 ஆண்டு வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் குரூப் பி, அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 23லேருந்து 33க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சேலரி பேஸ்கல் வந்து பார்த்திங்கன்னா 35,400 1,12,400 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இளங்கலை பட்டம் வந்து பெற்றிருப்பதும் 3 ஆண்டு வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஆடிட் அசிஸ்டன்ட் குரூப் 8 வந்து பார்த்திங்கனாக்கா காலியிடங்கள் மொத்தம் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 இருந்து 30க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கனாக்கா பேஸ்கல் 35,400 1,12,400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் முடித்து வந்து பார்த்திங்கனாக்கா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டல் வேகன்சி வந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 33 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேஸ்கல் வந்து பார்த்திங்கன்னா 35,400 1,12,400 பேஸ்கல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தகுதி வந்து கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீகல் அசிஸ்டன்ட் ஒரே ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வயது வரும்போது பார்த்திங்கன்னா 23லேருந்து 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் பேஸ்கல் வந்து பார்த்திங்கன்னா 35,400 1,12,400 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி வந்து பார்த்திங்கனாக்கா சட்டத்துறையில் பட்டம் பெற்று அரசு துறை, தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனம் சார்ந்த சட்ட வழக்குகளை கையாளுவதில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் குரூப் சியில் வந்து பார்த்திங்கன்னா 23 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேஸ்கல் வந்து பார்த்திங்கன்னா 25,500 81,100 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி வந்து பார்த்திங்கனாக்கா +2 முடிச்சிருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு 80 வார்த்தைகளை சுருக்கெழுத்து எழுதும் திறன் மற்றும் நிமிடத்திற்கு 50 வார்த்தைகளை தட்டச்சு செய்யும் திறன் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஷார்ட் ஹேண்டும் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஹையரை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் சியில் வந்து மொத்தம் 2 வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து 25,500 81,100 வரலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பிசிஏ கணினி அறிவியல் ஐடி பிரிவில் பிஎஸ்சி முடித்திருக்க வேண்டும் அல்லது பிஇ பிடெக் முடித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கேட்ரிங் சூப்பர்வைசர் குரூப் சி. ஸோ இதில் வந்து காலி பணியிடம் வந்து பார்த்திங்கனாக்கா 78. ஸோ சம்பளம் வந்து பேஸ்கல் வந்து பார்த்திங்கன்னா 25,500 81,100. வயது வரும்போது பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தகுதி வந்து மத்திய சுற்றுலாத்துறையில் அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் பிஎஸ்சி கேட்ரிங் டெக்னாலஜி முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 21 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 360 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கனாக்கா 19,900 63,200. வயது வரும் பார்த்திங்கன்னா 27க்குள்ளே இருக்கணும்.
தகுதி வந்து பார்த்திங்கன்னா +2 தேர்ச்சியுடன் ஆங்கிலத்தில் நிமிடத்துக்கு 30 வார்த்தைகள் டச்சு செய்யும் திறனும் கணினியில் பணிபுரியும் திறனும் பெற்றுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் வந்து பார்த்திங்கன்னா 128, சம்பளம் வந்து 19,900 63,200, வயது வந்து 40க்குள்ளே இருக்கணும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் எலக்ட்ரிஷியன் அல்லது ஒயர்மேன் பிரிவில் ஐடிஐ முடித்து எலக்ட்ரிஷியன் மற்றும் ப்ளம்பிங் பணியில் 2 ஆண்டு பணி அனுபவம் பெற்றுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி லேப் அட்டெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடம் வந்து 161, சம்பளம் வந்து பார்த்திங்கனாக்கா 18லேருந்து 56,900 சொல்கிறாங்க. தகுதி வந்து பார்த்திங்கனாக்கா கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் டிஎம்எல்டி முடித்திருக்க வேண்டும் அல்லது அறிவியல் பாடப்பிரிவில் +2 தேர்ச்சி பெற்றுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. வயது வரும் 30க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெஸ் ஹெல்ப்பர் வந்து பார்த்திங்கன்னா 442 மொத்தம். ஸோ சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 18,000லேருந்து 56,900 இருக்குது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பணியிடம் பெற்றுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. வயது வரும் பார்த்திங்கன்னா 30க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 வேகன்சிஸு. ஸோ பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 18,000லேருந்து 56,900 சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பணி அனுபவம் பெற்றுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. வயது வரும் 30க்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,500, இதர பணிகளுக்கு 1000, SC ST மாற்றுத்திறனாளி பிரிவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 கட்டணத்தை ஆன்லைனில் நீங்கள் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் எலிஜிபிளாக வரீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா 30/4/2024க்குள்ளே ஆன்லைனில் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.